சரி லேப்டாப்ஸ் ஓகேவா, அதாவது 50,000 rupeesல. பட் ஹெச் ப்ராசர் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். மேக்ஸ் வந்து 83 FPS வருதுங்க. GTA 5 விளாட்றீங்கன்னா சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக விளாட்லாம் அதில். ஸோ இப்போ வந்து 50-55 பட்ஜெட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 60,000 to 62,000 இருக்கிற ஒரு லேப்டாப் தாங்க. இந்த லேப்டாப் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா ஏசஸோட டஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் 2.3 kgs தான் போட்டிருக்காங்க. பட் திஸ் ஆல்சோ ஃபீல்ஸ் மீடியம் வெயிட் தான். நம்ம லெனோவோ ஐடியா பேட் மாதிரி ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகல, நீட்டாக இருக்குது. ஸோ இதோட லுக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதையாச்சும் சொல்லியா, ஏசோ ஸ்டஃப்னாலே சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்க ஃப்ரண்ட்லேயும் வந்து நல்லா இருக்குது. இந்த கேமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட பிராண்டிங் இங்கே டஃப் கேமிங்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். எப்படி பூமாரி திறக்கிறாரு பாருடா. சூப்பர். நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி மசாலோட தான் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் ஹெச்பி டெல் எல்லாமே கேமிங்கில் வந்தாலும் ஏசூஸ் தாங்க. ஏன்னா உள்ளே பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம கீபோர்ட் லைட்டிங்ஸே வந்து RGBயில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு கேமருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. மோஸ்ட்லி WASD தான் யூஸ் பண்ணுவாங்க கேமர்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் கீஸாக கொடுத்துருக்காங்க, லைட்டிங்ஸ் வர மாதிரி. அண்ட் டோட்டலாக வந்து கீஸ் டச்சும் நல்லா இருக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் இம்ப்ரெஸ் ஆவேன். எல்லாமே பிளாக்ல இருந்தாலும் அவுட்டர் பாடி எல்லாமே வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா லைட்டிங் தெரியறதுக்காக. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நம்மளுக்கு பவர் பட்டனும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் போர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சைட்ஸ் தான், எல்லாமே சைட்ஸ் தான். ஸோ ஒரு ஃபுல் லேண்ட் போர்ட், HDMI போர்ட், 2 USB, ஒரு Type-C அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் எல்லாமே ஒரே சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட்டும் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் ஒரே ஒரு USB தான். ஸோ எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கில் 2, அதாவது லேப்டாப்போட பேக்கில். அண்ட் ரியர் சைடில் வந்து ஃபுல்லாக வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லேயும் இருக்குங்க. இந்த சைடில் இருக்குது. தட்ஸ் இட். இந்த சைடில் ஃபுல்லாக போர்ட்ஸ் கொடுத்தனால இந்த சைடில் எதுவும் கொடுக்கல. ஸோ ஓவராலாக சூப்பராக இருக்குது பார்க்குறப்போ. லுக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பேஸ்ட் தாங்க. உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கும். ஒன்றும் பெருசாக இல்லைடா. டேய் குள்ளமாக இருக்கிறவளடா, உயரமாக இருக்கிறவள தான்டா சொன்னேன். குள்ளமாக இருக்கவன் நல்லா இருக்கா மச்சான். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேமர்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னதான் நம்ம லுக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து மெயினான விஷயம் பர்ஃபார்மன்ஸுங்க. அதுக்கு ஸ்பெக்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா i5 11400H ப்ராசர், 16GB RAM, 512GB SSD அண்ட் RTX 3050 4GB கிராஃபிக்ஸ் கார்டுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது RTX 2050 4GB, இது வந்து 3050 4GB. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு நாட்ச் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். அண்ட் இதில் வந்து இன்டெல் அண்ட் NVIDIA இந்த 2 காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கேமிங்க்கும் சரி வீடியோ எடிட்டிங்கும் சரி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து கேமிங் லேப்டாப்ஸில் என்ன பார்த்தோம், நீயே சொல். FPS டெஸ்டிங் எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கும் FPS எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன FPS சொல்லி இப்போ பார்த்துலாம். அந்த நோட் கொடுங்க. ஸோ ஏசூஸ் ஸ்டஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் God of Warல 1080p டிஃபால்ட் செட்டிங்ஸில் விளாடும்போது நம்மளுக்கு மினிமம் 56 இருக்குது. ஆவரேஜ் 68 அண்ட் மேக்ஸ் வந்து 75 வரைக்கும் வந்திருக்குங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு இதோட FPS எல்லாமே செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் RDRலேயே வந்து நம்மளுக்கு மினிமம் 47, ஆவரேஜ் 49 அண்ட் மேக்ஸ் 55 கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வேண்டியது GTA 5 தான் நிறைய பேர் விளாட்றோம். வெரி ஹை செட்டிங்ஸில் விளாடும் போது GTA 5ல மினிமமாகவே 82 இருக்குங்க, ஆவரேஜ் 87 அண்ட் மேக்ஸ் 95, கிட்டத்தட்ட 100 FPS வரைக்கும் இருக்குங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புரிஞ்சதா? ஸோ நம்ம விளாட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மோர் தென் 60, அதாவது 60 to 62 ரேஞ்சில் இருக்கிறனால ஸோ அந்த பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரா மாசா இருக்கா. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு லேப்டாப் பற்றி பார்க்க போகிறாங்க. இதோட பட்ஜெட் வந்து 75,000ங்க. இவ்வளோ சீப்பாவா இருக்கும். ஆனால் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோட ப்ராசரும் வந்து டாப் நாச்சாக இருக்குது அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டும் டாப் நாச்சாக இருக்கும் இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு. அது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத பிராண்டில் தாங்க இருக்குது. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. டெல். ஸோ எஸ், இது போடும்போது 2.6 kgs போட்டிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஹெவியாக தான் இருக்குது. இப்போது டெல் வந்து கேமிங்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏலியன் வேர் அப்படின்னு தாங்க எல்லாருமே தெரியும்.
தெரியும். ஸோ ஏலியன் வேர் அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாமே வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க. அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. அது கீழே எதுவுமே இல்லை. ஸோ டெல்ல கேமிங் பற்றி யாருக்குமே அவ்வளோ அவேர்னஸும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் டெல் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதாவது அவங்களோட கேமிங் சீரிஸ் லேப்டாப்ஸ்க்கு ப்ரொமோஷனே பண்ணல. ஸோ நம்ம அவேர்னஸ் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ இது லுக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து G15 அப்படிங்கிற ஒரு மாடல் கேமிங் சீரிஸ் டெல்லில். ஸோ இதில் வந்து வென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி 2 கொடுத்துருக்காங்க அண்ட் சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹியர் அண்ட் பேக் சைட் ஃபுல்லாக எப்பயும் போல் வந்துருச்சு. யா போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க போர்ட்ஸு. ஒரு HDMI, ஒரு USB அண்ட் ஒரு டைப் C அண்ட் சார்ஜிங்கும் வந்து பின்னாடி தான். அண்ட் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடில் 2 USB அண்ட் இந்த சைடில் ஒரு LAN போர்ட் அண்ட் ஹெட்ஃபோன் போர்ட். யா இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் லேப்டாப் லுக்கு தாங்க இருக்குது. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்டேன். ரொம்ப ஒரு கேமிங் ஃபீல் தரல. அசிங்கப்படுத்திட்டா சாரே, எனக்கு ரொம்ப ஹேட் ஆகி. ஏன்னா இது வந்து ரொம்ப பிளெயினாக கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலரில் கீஸோட இண்டிகேஷன்ஸ் எல்லாம் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமிங் லுக் வரல, பட் நீட்டாக இருக்குது. ஒரு ஆஃபீஸ் லேப்டாப் லுக்ஸில் இருக்குது. சரி ஓகே, இப்போ லுக்ஸ் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன தான் லுக்ஸ் நார்மலாக இருந்தாலும் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் தாங்க மெயின். இதோட ஸ்பெக்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அண்ட் இதோட FPS என்னன்னு பார்த்துருவோம் அண்ட் இது வந்து உங்களுக்கு எடிட்டிங்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் i5 13 Gen கொடுத்துருக்காங்க. அதாவது 13450HX ப்ராசர். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஹெச் ப்ராசரே வந்து கேமிங் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு. ஸோ HX வந்து இன்னுமே ஒரு நாட்ச் ஹையர் தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 16GB RAM 1TB NVMe SSD ஸ்டோரேஜ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தாங்க மெயின். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா RTX 3050 6GB கார்டு. இதுக்கு முன்னாடி 3050 தான் பார்த்தோம், ஆனால் அது வந்து ஒரு 4GB கார்டு, இது வந்து 6GB கார்டுங்க. ஸோ ஓவராலாக ஸ்பெக்ஸு சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம நார்மலாக வந்து 11th Gen 12th Gen அப்படின்னு பார்க்கும்போது டெல்லில் i5லேயே 13th Gen கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அரௌண்ட் 75,000 தாங்க. நம்மளுக்கு ரொம்ப பெரிய லீப்பும் இல்லை. அதாவது ஒரு 90,000 1 lakh அப்படின்னு போகாமல் 75,000லேயே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து கேமிங்க்கு எப்படி இருக்குது FPS அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். அந்த நோட் ப்ளீஸ். ஸோ டெல் கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு Forza Horizonல அல்ட்ரா செட்டிங்கில் பார்க்கும்போது மினிமமாக 66, ஆவரேஜ் 70 அண்ட் ஹையில் வந்து 80 தருதுங்க. அண்ட் Assassin's Creed நம்ம எல்லாமே பார்த்தோம், மீடியம் செட்டிங்கில் பார்த்துருந்தோம். ஆனால் இதில் 1080p ஹை செட்டிங்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு 55, 58 அண்ட் 61. ஸோ 60 எதுவுமே தொடாமல் இருந்துச்சு, இது 60க்கு மேலே வருது. அண்ட் GTA 5 வரும்போது தாங்க நம்மளுக்கு 1080p ஹை செட்டிங்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு 90, 98 அண்ட் 105, 100 மேலே போயிடுச்சு. ஸோ வெரி ஸ்மூத்தாக இருக்கும், எதுவுமே நம்ம கம்ப்ளைண்ட்ஸே இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஆர்னு பார்க்கும்போது அல்ட்ரா ஹை செட்டிங்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து 46, 50 அண்ட் 52. நம்ம மற்றதெல்லாம் வந்து மீடியம் செட்டிங்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதில் அல்ட்ரா ஹை செட்டிங்ஸ்லேயே வந்து மேக்ஸாக 52 வருது. ஸோ மீடியம் செட்டிங்ஸ்லாம் வச்சு விளாண்டோன்னு வைங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் AAA கேம்ஸும் இதில் நீட்டாக விளாட்லாம், ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. ஸோ இதில் வந்து RTX 3050 6GB கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் i5 13 Gen ப்ராசர்னால நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ எடிட்டிங்க்கும் வந்து நீங்கள் எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, DaVinci Resolve எது வேணாலும் சூப்பராக யூஸ் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் அண்ட் லேப்டாப்ஸ் பற்றி தெரியணும், ஒரு 1 lakh மேலே என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, எது சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் அதெல்லாம் தெரியணும்னா அதுக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து காலேஜஸ்க்கு இப்போ போக போகிறாங்க, ஃபஸ்ட் இயர் சேர போகிறாங்க. ஸோ பேக் டு காலேஜ் ஆஃபர்ஸ் வந்து எல்லா பிராண்ட்ஸ்லையும் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த பிராண்ட்ஸ்லேருந்து இல்லாமல் பேக் டு காலேஜ் ஆஃபர் ஃப்ரம் GV. ஸோ GV கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், பிராண்ட் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் மேலே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4500 MRP உள்ள ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட், கேமிங் பேக், வயர்லெஸ் மவுஸ், கிளீனிங் கிட் அண்ட் 32GB பென்ட்ரைவ். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்டும் வந்து பண்டில் ஆஃபராக வந்துடுங்க நம்மக்கிட்ட லேப்டாப், அதாவது கேமிங் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் பிராண்ட் சைட்ஸில் அடிஷ்னல் வாரண்டிஸ்லாம் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம பிராண்ட் வெப்சைட்ஸில் போய் நம்ம லேப்டாப்பை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டஃப் லேப்டாப்புக்கு மட்டும் நம்மளுக்கு 999ல் எக்ஸ்ட்ரா 1 year வாரண்ட்டி கொடுக்குறாங்க. மற்ற எல்லாத்துக்குமே வந்து 1999 நான் பே பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 1 year வாரண்ட்டி வருதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் பிராண்ட் சைட்ஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க. இட் டிஃபர்ஸ், ஒவ்வொரு மாதமும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ ப்ரைஸிங் சொன்னது எல்லாமே வந்து அட் ப்ரெசென்ட் இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸ் சொல்கிறேன். +or- 1000 or 2000 ஆகும், டிபெண்டிங் ஆன் த டே யூ பை.
ஸோ நீங்கள் வந்து ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே டச் அண்ட் ஃபீல் பண்ணி லேப்டாப்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் வெளியில் இருக்கீங்க, உங்களால் வர முடியல, அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கும் ஒரு ஈஸியாக வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டே இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து நீங்கள் லேப்டாப்ஸை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ சவுத் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம், இந்தியா ஃபுல்லாகவே டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம வெப்சைட் வந்து gvcomputers.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் லேப்டாப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ் அண்ட் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி பிசி பில் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் GV Computers. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை. டைம் வேரியன்ட் அத்தாரிட்டியை சேர்ந்த நாங்க புனித கால வரிசைக்கு எதிராக நீ செஞ்ச குற்றங்களுக்காக உன்னை கைது செய்யறோம். நீ இப்ப எங்க கூட வரணும். உங்க கூடயா? நான் ஏன் வரணும்? நான் இன்னொரு தடவை கேட்க மாட்டேன் வேரியன்ட்.